வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று சிவவாக்கியர் சித்தர் அறிவு நிலை பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். சட்டையால் செய் தேவரும் கட்டையால் செய் தேவரும் கல்லினால் செய் தேவரும் மட்டையால் செய் தேவரும் மஞ்சளால் செய் தேவரும் சட்டையால் செய் தேவரும் சாணியால் செய் தேவரும் வெட்ட வெளியன்று மற்று வேறு தெய்வம் இல்லையே என்று சிவவாக்கிய சித்தர் கூறுவதை நாம் சிந்திக்கலாம். பரம்பொருள் ஒன்றே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியிருப்பதையும் பாரதியார் அவர்கள் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று சொல்லி நம்மை வழிநடத்தியதையும் நாம் சிந்திக்கலாம். அவ்வாறு இருக்க கட்டையால் செய்து இதுதான் தெய்வம் என்றும் கல்லினால் செய்து இதுதான் தெய்வம் என்றும் மட்டையால் செய்து இதுதான் தெய்வம் என்றும் மஞ்சளால் பிடித்து இதுதான் தெய்வம் என்றும் சட்டையால் தெய்வம் செய்து இதுதான் என்றும் சாணியால் தெய்வம் செய்து இதுதான் தெய்வம் என்றும் அனைவரும் கூறினாலும் தெய்வம் ஒன்றுதான். அது வெட்டவெளி, அது அரூபமானது, உள்ளும் புறமுமாக இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சிவவாக்கிய சித்தர் கூறும் இச்சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.